கண்ணுபட போகுதையா சின்ன கவுண்டரே, உனக்கு சுத்தி போட வேணும் ஐயா சின்ன கவுண்டரே. அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் வணக்கம். இன்று மலேசியாவில் நடந்த ஜனநாயகன் இசை வெளியீட்டு விழாவில் திரளான மக்கள் கூட்டம் எங்கும் தலைகளே தெரிந்த வண்ணம் இருக்கின்றது. விஜய் போற போக்கில் பார்த்தால் மலேசியாவில் போட்டியிட்டால் கூட அவர் ஒரு பிரதமராகவோ ஒரு ஜனாதிபதியாகவோ வந்து விடுவார் போல இருக்கிறது. ஜனாதிபதியாகவோ பிரதமராகவோ வந்து விடுவார் போல இருக்கிறது. அவ்வளோ பெரிய கூட்டம் மலேசியாவில். அந்த காலங்களெல்லாம் கலைஞர் கருணாநிதி காலம் தொட்டு அண்ணா காலத்திலிருந்து இன்று வரை மேடையில் அலங்காரமாக பேசுபவர்களும் அடுக்குமொழியில் பேசுபவர்களுக்கும் கொள்கையை கூப்பாடு போடுபவர்களுக்கும் தமிழை அப்படியே கரைத்து குடித்தவர்களும் தான் இந்த ஆட்சி அதிகாரத்தில் அதிக நாட்கள் நீடித்திருக்கிறார்கள். ஆனால் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் அப்படி அல்ல. அம்மையார் ஜெயலலிதா, முன்னாள் முதல்வர் மாண்புமிகு ஜெயலலிதாவும் அப்படி அல்ல. ஆனால் அவர்கள் பேசுவார்கள். ஆனால் விஜய் பேசாமல் தனது ஓட்டு அறுவடையை செய்து விடுவார். தனது சிரிப்பிலேயே, தனது கவர்ச்சியிலேயே மக்கள் கூட்டத்தை ஈர்த்து விடுவார். இந்த இளவட்டங்கள் எல்லாம் தளபதியினுடைய புன்னகைக்கு கண் அசைவுக்கு ஓட்டு போடுறாங்க. நம்ம தலைவர் பேச வேணாம், தான் முகத்தை காமிச்சாவே போதும். எப்படி எம்ஜிஆருக்கு ஒரு திரளான மக்கள் கூட்டம் எம்ஜிஆரின் முகத்திற்காக ஓட்டு விழுந்ததோ, அதே போல் தளபதி விஜய்க்காக தமிழ்நாட்டில் ஓட்டு விழும். கண்டிப்பாக இளைய தலைமுறை தளபதி விஜய் அவர்களை தமிழகத்தின் முதல்வராக்குவார்கள் என்ற நம்பிக்கை இன்றைய மலேசியாவில் நடந்த ஜனநாயகன் இசை வெளியீட்டு விழாவில் நமக்கு தெரிகிறது.